ஏன்க்கா எல்லா பிறப்பும் பெருந்தெழுத்தின் எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற திருவிற்குடிங்கிற ஊரில் இருக்கிற வீரட்டானீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே உள்ள தாயாரோட பேர் ஏலவர் குழலி, பரிமள நாயகி, தலவிருச்சம் துளசி, தீர்த்தம் சங்கர தீர்த்தம், சங்கு தீர்த்தம். இந்த ஊரோட புராண பெயர் திருவிற்குடி. இத்தலம் திரு ஞானசம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்றிருக்குதுங்க. கரிய கண்டத்தார் வெளிய வெண் பொடியாயின மார்பினர் வலங்கையில் ஏரியர் புன்சடையிடம் பெற காடகத்தாடிய வேடத்தார் விழியு மாமலர் பொய்கைசூழ் மதுமலி விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர்கள் பெருந்தவத்தேரென பேணுவார் உலகத்தே என திரு ஞானசம்பந்தர் பாடுறாரு. இத்தலத்தோட வரலாறு என்னன்னா, ஒருமுறை இந்திரன் தான் என்ற அகந்தையுடன் சிவனை தரிசிக்க கைலாயத்திற்கு வந்தான். இதை அறிந்த சிவன் சேவகன் வடிவமெடுத்து கைலாய வாசலில் நின்று உள்ளே செல்ல முடியாதபடி தடுத்தார். கோபமடைந்த இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் சிவனை அடித்தார். கோபத்தால் சிவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். காவலன் காப்பவர் சிவன் என்பதை அறியாத இந்திரன் ஆணவத்தால் தான் செய்த செயலை மன்னிக்க வேண்டினார். கோபத்தில் தன் உடலில் ஏற்பட்ட வேர்வை துளியால் பார்க்கடலில் தெளித்தார் சிவன். அதில் ஓர் அசுர குழந்தை தோன்றியது. இந்த குழந்தை பிரம்மனின் தாடியை பிடித்து இழுக்க வலி தாங்காமல் பிரம்மன் கண்ணீரிலிருந்து கண்ணீர் தோன்றியது. அத்துளியும் குழந்தையின் மீது விழுந்தது. இப்படி சிவனின் வியர்வை துளி, பார்க்கடல் நீர், பிரம்மனின் கண்ணீர் துளி ஆகிய ஜலத்தினால் உருவானதால் அந்த அசுரன் ஜலாந்தர சூரன் என பெயர் உருவாக்கப்பட்டது. அவன் பெரியவனானதும் மூவுலகுக்கும் தனக்கு அடிமையாக வேண்டும் என்று சாகாவரமும் கேட்டான். பிரம்மன் மறுத்தார். அதற்கு ஜலாந்தரசூரன், தர்ம பத்தினியான என் மனைவி பிருந்தை எப்போது மனதளவில் கெடுகிறாளோ அப்போது எனக்கு அழிவு வரட்டும் என வரம் வாங்கிவிட்டான். இவனது அட்டகாசம் அதிகமானது. கடைசியில் சிவனை அழிக்க சென்றான். சிவன் அந்தரன் வேடமிட்டு அசுரன் முன் வந்து நின்றான். தன் காலால் தரையில் சக்கரம் வடிவில் ஒன்று வட்டம் போட்டார். இந்த சக்கரத்தை எடுத்து உன் தலையில் வை, அது உன்னை அழிக்கும் என்றார். ஆணவம் கொண்ட ஜலாந்தரன், என் மனைவியின் கற்பினால் திறனால் எனக்கு அழிவு வராது என சவால் விட்டான். இந்த நேரத்தில் திருமாலை அழைத்து சிவன், நீ ஜலாந்தர சூரனைப் போல் வடிவம் எடுத்து அவன் மனைவி பிருந்தை முன் செல்லும்படி கூறினார். கணவன் தான் வந்திருக்கிறான் என வீட்டிற்குள் அழைத்தாள் பிருந்தை. ஒரு நொடியில் மாற்றானை தன் கணவன் என நினைத்ததால் அவளது மனம் கலங்கமடைந்தது. இந்த நேரத்தில் சக்கரத்தை அசுரன் எடுத்து தலையில் வைக்க அவன் கழுத்தை சக்கரம் துண்டித்தது விடுகிறது. இதை அறிந்த பிருந்தை தன் கணவன் அழிய காரணமான இந்த விஷ்ணுவிடம், நான் கணவனை இழந்து வருந்துவது போல நீயும் உன் மனைவியை இழந்து வருந்த வேண்டும் என சாபம் கொடுத்தது. விஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்துவிட்டு பிருந்தை தீக்குளித்தாள். இதனால் தன் விஷ்ணு ராமாவதாரம் எடுக்க வேண்டிய வந்தது. பிருந்தையின் சாபத்தினால் விஷ்ணுவுக்கு பித்து பிடித்தது. பித்தை தெளிவிக்க பிருந்தை தீக்குளித்த இடத்தில் சிவனை ஒரு விதை போட்டார். இந்த விதை விழுந்த இடத்தில் துளசி செடி வளர்ந்தது. இந்த துளசியால் மாலை தொடுத்து திருமாலுக்கு சாற்ற பித்து விலகுகிறது. அசுரனை அழிக்க காரணமான இந்த சக்கரத்தை சிவனிடம் திருமால் கேட்டார். அதை பெறுவதற்காக 1000 தாமரை மலர்களால் சிவனை பூஜித்தார். சிவனின் திருவிளையாடலால் 2 பூ குறைந்தது. திருமால் தன் கண்களையும் எடுத்து சிவனை பூஜிக்க மகிழ்ந்த சிவன் சக்கரத்தை திருமாலுக்கு கொடுத்தார்.